காலை தியானம் பிப்ரவரி 15, 2024. தலைப்பானது கர்த்தர் நம்மை காக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 52:12. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சி செல்லும் ரயில் புறப்பட்டு கொண்டிருந்தது. கையில் ஒரு பெட்டியுடன் ஒரு பெண்மணி ஓடி சென்று நகர்ந்து கொண்டிருந்த ரயிலில் ஏற முயற்சித்தாள். நிலை தடுமாறி விழுந்து விட்டாள். இதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பதறி போயினார். யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரயில் நடை மேடையில் கடந்து போன பிறகு ஓடிப்போய் பார்த்தபோது தேவனுடைய கிருபையால் அந்த பெண்மணி சிறு சிறு காயங்களுடன் எழும்பி வந்தார். அவள் சத்தமாக தேவனுக்கு நன்றி சொன்னாள். அநேக நேரங்கள் நமது கட்டுப்பாட்டை மீறி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்றன. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் நம்பியிருக்கும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நம் மீது அன்பு செலுத்துகிற தேவன் சொல்லுவதை கேளுங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று லூக்கா 12:7 வாசிக்கிறோம். குருவிகளை மறவாத தேவன் நம்மை நிச்சயம் மறக்க மாட்டார். கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் நம்மை ஆதரிப்பார். ஒருபோது நம்மை தள்ள விட மாட்டார் என்று சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம். நமக்கு நேரிடும் துன்பங்கள், வியாக்குலங்கள், வியாதிகள் யாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய கால்கள் தள்ள விடாமல் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமது காப்பதற்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் இயேசு உங்கள் நம்பிக்கை இருப்பராக. நீங்கள் தீவிருக்கும் புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 52:12 வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவனிடத்திற்கு சொல்லி நம் அன்றாடி ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீ காக்கிறவராய் இருக்கிறப்படா நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனப்பா. வாசிக்கிற வண்ண போல கர்த்தாவே நீர் எங்களை காத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து பாதையில் வைத்து நாங்கள் ஜெபிக்கும் போது எல்லா கருத்தை வாய்க்க செய்து வழி நடத்தி பாதுகாக்க போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா காத்த தேவன் இனிமேல் ஒவ்வொரு நாள் எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.